Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கான ஒரு செஷன் தான். இங்கிலீஷ்ல எனக்கு ப்ராப்பரா கத்துக்கணும் ஃப்ரம் த பிகினிங். இப்போ பர்சன்னா என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா வேர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பர்சன் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் அதை நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், பொசசிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அதோட சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த செஷன்ல நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அண்ட் பர்சன், இந்த பர்சன்ல இந்த 3 பர்சனை எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்மளை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் இருந்தா நான் சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தா நாம் இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. இப்ப நான் உங்களை சொல்றதா இருந்தா யூ ஆர் லிசனிங் டு த கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம யூ அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் பர்சன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க, வேற யாராவது ஒருத்தரை பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், அவன் அப்படி சொன்னான் இல்லைன்னா அவள் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் தேர்ட் பர்சனுக்கு கீழே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்கலாம். இதுல சிங்குலர் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, அந்த ஒருமை பன்மைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஐனா நான் அப்படிங்கிற மீனிங் வரும். அதே வி அப்படின்னு சொல்லும் போது நாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் செகண்ட் பர்சன், முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்க பர்சன் அட்ரஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒருத்தர் நம்ம நீ அப்படின்னு சொல்லுவோம். அதே ப்ளூரல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் தேர்ட் பர்சனுக்கும். தேர்ட் பர்சன்ங்கும் போது ஹி அப்படின்னா அவன் அப்படின்னு மீனிங், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த இட் அப்படிங்கிறது நம்ம திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தே அப்படிங்கிறது இதோட ப்ளூரல். தே அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு வரும், அண்ட் அவைகள் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இட் வர்றதுனால நம்ம பொருட்களை பத்தியும் பேசுவோம். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனா இருந்ததுன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி, ஷி, இட் அப்படின்னா அவன், அவள், அது அப்படிங்கிற மீனிங். தே அப்படின்னா அவர்கள் இல்லைன்னா அவைகள் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு சப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்கன்னா அவங்கள பத்தி தான் அதுல நம்ம முழுசா பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் மேங்கோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப யாருக்கு மேங்கோஸ் பிடிக்கும் அப்படின்னா ஐ, அப்போ இந்த பர்சனை பத்தி தான் நம்ம பேசுறோம். அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்க ஐன்றது நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். தென் ஹீ இஸ் பிளேயிங். இப்ப இந்த இடத்துல ஆக்ஷன் செய்யறது ஹீ. ஸோ ஹீன்றது தான் இதுல சப்ஜெக்ட். ராம், இப்ப இந்த இடத்துல ராம்னு இருக்கு, டைரக்டா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இங்க பர்சனை சப்ஜெக்டா யூஸ் பண்ணும்போது ஹீ, ஷீ, இட்ன்னு தான் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்சன், ராம்னோ இல்ல ஒரு கேர்ளோட நேம், இல்ல ஒரு இட்டுக்கு பதிலா டைரக்டா நீங்க டாக்னோ கேட்னோ நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ராம் வென்ட் டு த பார்க் அப்படின்னா ராம் பார்க்குக்கு போனான் அப்படின்னு வரும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட் இல்லைன்னா நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். தே இப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இது எல்லாமே நீங்க அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்பவுமே சப்ஜெக்ட் மேக்சிமம் அந்த சென்டென்ஸோட பிகினிங்ல தான் வரும். நம்ம ஸ்டார்ட் பண்றதே சப்ஜெக்ட் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் செய்யறாங்க அப்படிங்கறத ஆட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்டோ, அட்வர்போ இல்ல அட்ஜெக்டிவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். That's it with the lesson today. I'll meet you in another interesting session. Until then, bye. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மறுபடியும் பிகினருக்கான ஒரு செஷன் தான்
இதுல வந்து பர்சன் ஆஸ் ஆப்ஜெக்டா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பர்சனை வந்து சப்ஜெக்டா எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம். அதையுமே இந்த வீடியோட எந்தோட கார்ட்ல கொடுக்குறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை எப்படி ஆப்ஜெக்டா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ சிங்குலர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருமை அப்படின்னு சொல்றதுக்கு சிங்குலர்னு சொல்லுவோம். பன்மைன்றது ப்ளூரல். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை பத்தி பேசுறது வந்து சிங்குலர், நிறைய பேர் இருக்கிறத பேசுறது வந்து ப்ளூரல் அப்படின்னு வரும். ஸோ இந்த 3 பர்சனுக்குமே சிங்குலரும் இருக்கு, ப்ளூரலும் இருக்கு. இப்ப ஆப்ஜெக்டா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா யூஸ்வலா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம இந்த 2 கொஸ்டின் கேட்கணும். ஹோம் அப்படின்னா என்ன மீனிங்னா யாரை அப்படின்னு மீனிங். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த 2 கொஸ்டின் கேட்கணும். வாட் இல்லைன்னா ஹோம். இந்த 2க்கும் எந்த வேர்ட் ஆன்சரை நமக்கு கிடைக்குமோ அந்த வேர்டை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கால்டு மீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அவன் வந்து என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹீ கால்டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீ கால்டு மீ, இப்ப யாரை அப்படின்னு இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து மீ, என்னை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ மீன்றதான் ஆன்சரா வரும். அந்த மீ தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, எதை யாரை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து இதுக்கான மீனிங் எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து சப்ஜெக்டா யூஸ் பண்ணும்போது ஐ, நான் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நான் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டா மாறும்போது 3 மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். என்னன்னா என்னை அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும், எனக்கு அப்படிங்கிற மீனிங்கும் வரும், இல்லைன்னா என்னிடம். இப்ப தமிழ்ல வந்து இது 3மே வந்து வேற வேற மீனிங் இருக்கு இல்லையா. என்னை அப்படிங்கிறதுக்கும் எனக்கு, என்னிடம் அப்படிங்கிறது 3 விதமா யூஸ் பண்றோம். பட் இங்கிலீஷ்ல வந்து மீ அப்படிங்கிற ஒரே வேர்ட் வந்து இந்த 3 மீனிங்கும் கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரிதான் வந்து அஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல எப்படி ஐ அப்படிங்கிறது மீனு சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி வி அப்படிங்கிறது அஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அஸ்ன்னு சேஞ்ச் பண்ணா இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இது இல்லையா. ஸோ இங்க என்னை அப்படின்னு வர்றது இங்க என்ன வந்திருக்கும்னா எங்களை. ஸோ எல்லாரையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கும். எங்களைன்னு வரும். அதே மாதிரி எங்களுக்கு, என்னிடம் அப்படின்னு இருக்கு, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எங்களிடம் அப்படின்னு வரும். இதை வந்து அஸ் அப்படின்றத நம்ம நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வி அப்படின்னு சொல்லும் போது நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். எங்களுக்கு அப்படிங்கிறதையோ இல்லை எங்களிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு, எங்களுக்குன்றத நமக்குன்னும் எங்களிடம் அப்படிங்கிறத வந்து நம்மிடம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து மீனிங்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் வந்து யூக்கோ வரும். யூ அப்படின்னு வரும்போது நீன்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்ப நம்ம எப்படி வரும்னா உன்னை, உனக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். இதை அப்படியே வந்து ப்ளூரல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலையுமே வந்து நம்ம யூன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட்லயும் யூன் தான் படிச்சிருக்கோம். அண்ட் வந்து ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணும்போதும் யூவே தான். இப்போ உன்னை, உனக்கு இதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து உங்களை, உங்களுக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். அண்ட் ஹிம் அப்படின்னா அவனை, அவனுக்கு, அவனிடம் அப்படிங்கிற சேஞ்சஸ் எல்லாமே வரும். அவனை, அவனிடம், அவனுக்கு அப்படின்னு வரும். ஹர் அப்படின்னா அவளை, அவளிடம், அவளுக்கு அப்படிங்கிற 3 விதமா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரிதான் வந்து அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் பத்தி பேசும்போதுமே இட் அப்படிங்கிறது அதனை, அதனிடம், அதற்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இதோட அப்படியே ப்ளூரல் ஃபார்ம் எடுத்துட்டோம்னா தெம் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க அவனைன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம டோட்டலா சேர்த்து சொல்லும் போது அவர்களை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர்களை, அவர்களிடம், அவர்களுக்கு அப்படின்னு வரும். இப்ப எப்படி இந்த ஒரே வேர்ட் வந்து 3 விதமா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். இப்போ ஹீ கால்ட் மீ அப்படின்னு இருக்கு. ஹீ கால்ட் மீ அப்படின்னா அவன் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப என்னை, என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னை அப்படிங்கிற அந்த மீனிங் வருது. மீ அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அகைன் இந்த செகண்ட் சென்டென்ஸ்லயும் நம்ம மீன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஷீ டோல்ட் மீ, அவ வந்து என்ன சொன்னான்னு சொல்ல மாட்டோம். ஷீ டோல்ட் மீனா அவ என்கிட்ட சொன்னான்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அவள் என்னிடம் சொன்னாள், என்னிடம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி மை ஃபாதர் கேவ் மீ அ கிஃப்ட் அப்படின்னா என்னோட அப்பா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு,
இப்போ இந்த 3 விதமாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீங்கிற அந்த சேம் வேர்டே தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம சப்ஜெக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு. யார் அந்த ஆக்ஷனை செய்யறாங்களோ இல்ல யாரை பத்தி நம்ம வந்து சென்டென்ஸ்ல பேசுறோமோ அவங்க வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி அவன் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து எப்பயுமே நம்ம வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆக்ஷன் பண்றாங்க, ஹி கால்ட். அதுக்கப்புறம் வர்றது வந்து மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். ஷீ டோல்ட் அண்ட் தென் மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட். மை ஃபாதர் அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், மீ அப்படின்றது ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பர்சன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க எப்படி மீனா என்ன, எனக்கு, என்னிடம்ங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பர்சனுக்கும் வந்து நீங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா செக் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். That's it with the lesson today. I'll meet you with another interesting session. Until then, bye. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கறது பர்சன் ஆஸ் பொசசிவ் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பர்சனை வந்து எப்படி சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டா யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொசசிவா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா பொசசிவ் அப்படிங்கறது எப்படி சொல்லுவோம், இவங்க ரொம்ப பொசசிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடுறது பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், மை அப்படின்னா இது என்னோட, மை புக் அப்படின்னா என்னோட புக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி வந்து இந்த பர்சனை சேஞ்ச் பண்றதுங்கிறதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதுல ஐ அப்படின்றது சப்ஜெக்டா இருந்திருக்கும். அதாவது நான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அப்படிங்கிறத என்னுடைய அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மை அப்படின்னா என்ன மீனிங்னா என்னுடைய. இப்போ மை புக் அப்படின்னா என்னோட புக், மை பென்சில் என்னோட பென்சில் அப்படிங்கிற மாதிரி வரும். மைன் அப்படின்னா என்ன மீனிங்னா என்னுடையது. இப்படியும் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னுடையது. இந்த புக் வந்து என்னோடது அப்படின்னும் யூஸ் பண்ணுவோம். இது என்னுடைய புக் அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது மைன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரிதான் அவர், இது வந்து வீங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து சேஞ்ச் பண்ணுது. அவர் அப்படின்னா எங்களுடைய, இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் அப்படியே இங்க கொடுத்துருக்கோம். என்னுடைய அப்படிங்கிறது எங்களுடைய அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அண்ட் அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரிதான் எல்லா பர்சனுக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம், யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வந்து இந்த செகண்ட் பர்சன்ல மட்டும் யுவர், யுவர்ஸ், ப்ளூரலையும் நம்ம வந்து யுவர், யுவர்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹிஸ் அப்படின்னா இதே மாதிரி தான். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு வரும், இல்லைன்னா அவனுடையது அப்படின்னு வரும். ஹர் அப்படிங்கிறது வந்து இந்த ஹர் அப்படின்னா அவளுடையன்னு அர்த்தம். ஹர்ஸ், திஸ் இஸ் ஹர்ஸ், இது வந்து அவளோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அவளுடையது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஈட்ஸ் அப்படின்னா அதனுடைய. இப்ப வந்து இது வந்து பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அனிமலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய அப்படின்ற மீனிங் வரும். தெயர் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தமா. ஸோ தெயர் அப்படின்னா அவர்களுடைய. அதே மாதிரி தெயர்ஸ் அப்படிங்கிறது அவர்களுடையது அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனை சேஞ்ச் பண்ண யூஸ் பண்றது தான் நம்ம வந்து பொசசிவ் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மை புக். ஸோ மை புக், இந்த மை அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம அதோட ஸ்டாப் பண்ண முடியாது. திஸ் இஸ் மை அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க ஒரு நவுன் வந்து ஆட் பண்ணணும். எதை சொல்றீங்க, புக் என்னோடதுன்னு சொல்றோமா, இல்ல இது வந்து என்னுடைய பென்சில், என்னுடைய பென் அப்படின்னு சொல்றோமான்றது பின்னாடி கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்றோம். தென் த புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க வந்து த புக் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே கொடுத்துருக்கோம். த புக் இஸ் மைன். இப்போ இது வந்து இதோட நம்ம என் பண்ணிருக்கோம், என்னுடையது அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலருக்கு மட்டும் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு நீங்க உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் எழுதிட்டு just give it in the comments. That's it with the lesson today, and I'll meet you with another interesting session.
Until then, bye. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பர்சன்ல வந்து ரிஃப்ளெக்சிவா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் பொசசிவ் கேசஸ்ல எப்படி வந்து பர்சன் சேஞ்ச் ஆகுன்றதை பார்த்துருவோம். அண்ட் இந்த ரிஃப்ளெக்சிவ் இதுவும் எனக்கு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ யூ கேன் லெவரேஜ் தட். ஸோ பர்சனை வந்து ரிஃப்ளெக்சிவா எப்படி சேஞ்ச் பண்ணும் அண்ட் அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். பர்சன்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நமக்கு முன்னாடியே தெரியும், சப்ஜெக்டா இருக்கும்போது அது ஐ அப்படின்னு இருந்திருக்கும். பட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங்னா நானாகவே அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து செல்ஃப் செல்ஃப் அப்படின்னு ஆட் பண்ணிருப்போம். அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே ஒரு விஷயத்த பண்றதுக்காக நானாவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நானாகவே அப்படின்னு சொல்றதுக்கு மை செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நாங்களே, இது வந்து ப்ளூரல் இல்லையா, நாங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் செல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலர்ல வரும்போது நமக்கு செல்ஃப் அப்படிங்கிறதுல முடியும் அண்ட் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால நம்ம செல்ஸ் அப்படின்னு போகணும். இந்த இடத்துல அவர் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ப்ளூரல் தான் இந்த சைடு யூஸ் பண்றோம். ஸோ அவர் செல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலா வந்து சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் சேஞ்ச் பண்றதுக்கு நைஃப் அப்படிங்கிற வேர்டுமே இந்த மாதிரி எஃப்இல முடியறது எல்லாமே நம்ம எஃப்இ ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இல்லையா. லைஃப் அப்படின்னா லைஃப்ஸ், லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து எஃப்ல முடியறதுனால நம்ம வந்து ப்ளூரலா சேஞ்ச் பண்ணும்போது விஇஎஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். எந்த இடத்துலையுமே வந்து ப்ளூரல்ல தெம் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, தெம் செல்ஸ் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யுவர் செல்ஃப் செகண்ட் பர்சன்ல யூ அப்படின்னு இருக்கும், அந்த யூன்றது யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளூரல்ல வரும்போது யுவர் செல்ஸ் அப்படின்னு வரும். யூஸ்வலா வந்து இந்த செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டா ஆப்ஜெக்டெல்லாம் இருக்கும்போது நமக்கு இங்கேயும் யூ தான் இருக்கும், ப்ளூரல்லையும் யூன் தான் இருக்கும். பட் இன் ரிஃப்ளெக்சிவ்ல வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க ஒருத்தர் மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்களாகவே அப்படின்னு சொல்றது அர்த்தம். இங்க வந்து சிங்குலர்னால நீயே பண்ணிக்கலாம், நீயே வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீயே அப்படின்னு வரும். இது வந்து நீங்களாகவே அப்படின்னு வரும். அதே மாதிரி தேர்ட் பர்சன்ல ஹி ஷி இட் அப்படிங்கிறத ஹிம்செல்ஃப், ஹெர்செல்ஃப், இட் செல்ஃப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே அப்படின்னு அர்த்தம், ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளே, இட் செல்ஃப் அப்படின்னா அதுவேன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்றதுனால அதுவே அப்படின்னு வரும். தெம்செல்ஸ் அப்படிங்கும்போது அவர்களாகவே இல்லைன்னா அவர்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். அண்ட் லெட்ஸ் மூவ் டு த எக்ஸாம்பிள்ஸ். ஐ டிட் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு இங்க மை செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஐங்கிற சப்ஜெக்ட் வரும்போது தான் நம்ம மை செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுலயுமே வந்து நம்ம மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. யூ டிட் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது, யூ டிட் த ஒர்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ டிட் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னா இந்த ஒர்க்கை நானே பண்ணிட்டேன் அப்படின்ற மீனிங். பட் ஐ மை செல்ஃப் டிட் த ஒர்க், இந்த இடத்துல இந்த ஐக்கு அடுத்தே நம்ம வந்து மை செல்ஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம்னா இன்னும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதா அர்த்தம். இதுல வந்து நார்மலா என் வேலையை நானே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மை செல்ஃபை வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணீங்கன்னா நானே அந்த வேலையை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலருக்கு நான் பண்ண மாதிரி நீங்க வந்து ப்ளூரலுக்கு அண்ட் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு நீங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ் ட்ரை பண்ணிட்டு அண்ட் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. I'll check it. And that's it with the lesson today. I'll meet you with another interesting session. Until then, bye.